பாருங்க கிளியர் தான். ஸோ ஸ்டெப் 1 போட்டீங்க, ஸ்டெப் 2 போட்டீங்களா? இப்போ ஸ்டெப் 3 வந்து இப்போ 2021 ஓட இது கொடுத்துருக்காங்க. இது டேட் பார்த்திக்கோ 2021 தானே உங்களுக்கு என்ன இருக்கு? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? அந்த போட்டோ இல்ல 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 நீங்க நான் சொல்றேன். இது எடுத்துக்கிறேன். அதோட சம்மை காப்பி பண்ணிக்கிறேன். சிவானி இன்னைக்கு ஃபீஸ் பே பண்ணிடலாமா? ஃபீஸ் பே பண்ணிடலாமா? இதே நான் அப்படியே அட்டாச் பண்ணிடுறேன். இது கரண்ட் இயர் வருது. டிக் பண்ணிருக்கிறது கரண்ட் இயர் வருது. இப்படி போட்டிருக்கிறது ப்ரீவியஸ் இயர். இது இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர், இது கரண்ட் இயர். ரீசன்ட் சப்மிட் போட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்க பார்த்துக்கணும். எது கரண்ட் இயர் எது ரீசன்ட் இயர். இப்போ ப்ரீவியஸ் இயரோட தான் நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோமா? இப்போ கரண்ட் இயர் பாருங்க கண்ணா, 40,000. அப்போ அதுக்கு ஒரு பிஎன்எல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பனிங் ஸ்டாக்கு 40,000. ஓகேவா? பர்ச்சேசஸ் வந்து 80,000. இதெல்லாமே வந்து இது கண்ணா, ட்ரேடிங் அக்கௌண்ட்ல. அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக் வந்து
இல்ல க்ளோசிங் ஸ்டாக் வந்து 60,000. எப்படின்னா அவங்க எப்படி சொல்றாங்கன்னா இங்க ஒரு கிளாஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதாவது இப்ப கரண்டா இருக்கிறது போன வருஷத்தை விட 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு போட்டிருக்காங்க இல்லையா. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கரண்ட் இயர் இவ்வளவுனா ப்ரீவியஸ் இயர்னா கரண்ட் இயர் இவ்வளவு, ப்ரீவியஸ் இயர் இவ்வளோனா கரண்ட் இயரோடது இன்ட்டு 110% அந்த மாதிரி வரும். ஸோ பர்ச்சேசஸ் கண்டுபிடிச்சிட்டோம், சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு கரெக்டா. இப்போ பர்ச்சேசஸ் கண்டுபிடிச்சிட்டோம், சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு. ஆனா இப்போ இது என்ன ட்விஸ்டிங் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா சேல்ஸ்ல இருந்து கிராஸ் ப்ராஃபிட் அதாவது இப்ப போடுறது வந்து ஸ்டெப் நம்பர் 4 சரியா. கரண்ட் இயரோட பிஎன் ஸ்டெப் நம்பர் 4 ட்ரேடிங் அப்புறம் ஃபார் கரண்ட். இப்போ கரண்ட் இயரோட ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ? 60,000 ஓகேவா. கரண்ட் இயரோட purchases has risen by 10% above the last year's level. See, இது இந்த லாஸ்ட் இயர்ஸ் லெவலை விட ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னா எப்படின்னா லாஸ்ட் இயரோட பர்ச்சேசஸ் எவ்வளோன்னா 1,76,000 சரியா கண்ணா. அப்படி நம்ம எடுத்துட்டு போனோம். இங்க ஏன் மேம் இந்த 2022 80,000 இங்க எடுத்துக்கலாமேனா எடுத்துக்கூடாது. ஏன்னா இது வெறும்னா சாரி 2022 ஓட க்ளோசிங் ஸ்டாக் வந்து ப்ரீவியஸ் இயரோடது. 2023 ஓடது பாத்தீங்கன்னா 1,76,000. இந்த 1,76,000 பார்த்தேன்னா செப்டம்பர் வரைக்கும் தான் பண்ணலாம், ஃபுல் இயரோடது கிடையாது. ஸோ கரண்ட் இயர் வந்து 1,76,000. அப்ப சேல்ஸ் 2,10,000. இப்போ இந்த கிராஸ் ப்ராஃபிட் எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சு 2,10,000ல gross profit ratio வந்து அதாவது ஸ்டாக் அட் லாஸ்ட் இயர்ஸ் வந்து 60,000. அப்போ வந்து எல்லாத்துக்கும் அவங்க 10% பர்ச்சேசஸ் வந்து 10% சொல்றாங்கன்னா அப்ப எப்ப 10% பர்ச்சேசஸ்க்கு ரைஸ் ஆகுமோ அப்போ எனக்கு ஸ்டாக்லயும் ரைஸ் ஆகும் 60,000. ஓகேவா. அந்த கான்செப்ட் தான்டா. அதாவது எப்படி வரும்னா லாஸ்ட் இயர் ஸ்டாக் அதுல 10% காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் இன்கார்பரேட் பண்றோம்னா 66,000 வரும். இந்த 66,000ல வந்து gross profit increases, closing stock also increases. When gross profit decreases, when opening stock increases, closing
ஸ்டாக் லெவல் cost of purchases has been recently 10% of our இப்போ இந்த சம்மர் 2023 க்ளோசிங் ஸ்டாக் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா போன வருஷத்தோட அந்த 60,000 ஓகேவா இப்போ இந்த வாட்டியோட இன்க்ரீஸ் இன் ஸ்டாக் ஒரு 66,000 அதாவது போன வருஷத்தோட அதாவது க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் இருக்குல்ல 60,000 அது வந்து போன வருஷத்தோட க்ளோசிங் ஸ்டாக் இந்த வருஷம் ஓப்பனிங் ஸ்டாக்னு சொன்னது போன வருஷத்தோட க்ளோசிங் ஸ்டாக் அப்போ ஏற்கனவே 60,000 இருக்கா அதுல அந்த 60,000ல 60,000 into 10% போனா 66,000 போட்டேன்னா 60,000 into 10% போட்டா 66,000 இது வந்து இந்த இன்க்ரீஸ் அதை தவிர போன வாட்டியோட பாக்குறேன் உங்க புக்ல க்ளோசிங் ஸ்டாக் 1,32,000 வாடா இருக்கு நிமிஷம் 32,000 இப்போ இப்போ ஒரு அமௌண்ட் வரும் க்ளோசிங் ஸ்டாக்னு ஒரு அமௌண்ட் வருது இல்லையா அதுலேருந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டெப் நம்பர் 5 இப்போ க்ளோசிங் ஸ்டாக் லெட்ஸ் டேக் 1,32,000 இருக்குன்னா இப்போ கிராஸ் ப்ராஃபிட் வந்து எனக்கு 3,42 1,06,000 வரும் ஓகேவா கிராஸ் ப்ராஃபிட் இப்போ இப்போ ஸ்டாக் வந்து இந்த க்ளோசிங் ஸ்டாக் தான் எரிஞ்சு போயிட்டு 1,32,000 க்ளோசிங் ஸ்டாக் தான் எரிஞ்சு போயிட்டு ஆனா அது எவ்வளவு ஸ்டாக் ப்ரொடெக்டட்னு பார்த்தீங்கன்னா 4,000 ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க அப்போ ரிமைனிங் எவ்வளவு எரிஞ்சு போயிடுது அப்படின்னு பார்த்தோம்னா 1,28,000 ஒர்த் ஆஃப் ஸ்டாக் வந்து எரிஞ்சு போயிடுது ஸ்டாக் சால்வேஜ்டு ஸ்டாக் ப்ரொடெக்டட் எல்லாம் ஒண்ணுதான் அதுக்கப்புறம் ஸ்டெப் நம்பர் 6 எப்படி பண்ணணும்னா இப்போ இங்க ஒரு கால்குலேஷன் பண்ண சொல்லணும் என்னன்னா இல்ல இதான் வந்து 1,20,000 இங்க வந்து இந்த ஆவரேஜ் லாஸை பத்தி அவங்க ஒண்ணுமே சொல்லனா ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம் செல்வா இதை மட்டும் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன்டா ஸோ ஸ்டெப் 1 எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கடா ஸ்டெப் 1 வந்து எப்பவுமே போன வருஷத்தோட ட்ரேடிங் அக்கௌண்ட் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ அப்புறம் வந்து நம்ம எஃபெக்ட் கொடுக்கறது ஓகேவா எவ்வளோ கரெக்ட் இயர் எவ்வளோ பர்ச்சேசஸ் எவ்வளோ சேல்ஸ் எவ்வளோ எஃபெக்ட் கொடுக்கறது க்ளோசிங் ஸ்டாக் ப்ளஸ்
10% increase cost in purchases. இந்த அமௌண்ட் மட்டும் நான் சொல்றேன். இதுதான் ஃபைனல் க்ளோசிங் ஸ்டாக் சொல்றாங்க. அடுத்த ஸ்டெப் வந்து எவ்வளவு தூரம் அதுக்கப்புறம் இந்த வருஷத்தோட கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சுக்கோங்க டில் டேட், அதாவது டில் த for the current year till date 5, till the date of 5. அடுத்தது இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக்ல ஸ்டாக் ப்ரொடெக்டட் பார்த்தீங்கன்னா 1,20,000. இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் ஸ்டாக் வந்து லாஸ்ட் LAST இல்லடா, லாஸ்ட் LOST. இப்போ illustration 2 ஹோல்ட் பண்ணிட்டு 3 சொல்லித்தரேன். 3 X Limited has taken out a fire purchase policy of 1,60,000 covering its stock. A fire occurred on 31st March. The following particulars are fire policy 1,60,000. A fire வந்து 31st March 2022 நடக்குது. இப்போ இந்த சம்மர் இந்த மாதிரி சம் வந்ததுன்னா முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா எது கரண்ட் இயர், ஓகேவா, எது ப்ரீவியஸ் இயர்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ 2023ல ஃபயர் ஆயிருக்குன்னா அப்ப இதோட ப்ரீவியஸ் இயர் என்னவா இருக்கும்? 2022. அப்ப கரண்ட் இயர் என்ன? ஓகேவா, 1,60,000க்கு ஃபயர் பாலிசி எடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ பார்த்தோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் இது ஓப்பனிங் ஸ்டாக் தான். ஓப்பனிங் ஸ்டாக் இது till the date of fire போது இது கரண்ட் இயர் ஓடுது. ஓகேவா, இது கரண்ட் இயர். சேல்ஸ் filled in current year. Carriage inwards current year. Commission on purchase இது எல்லாமே current year. Gross profit ratio 50% on cost. ஓகேவா, இங்க பாத்துக்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்டாக் ப்ரொடெக்டட் எவ்வளவு 41,360. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் அந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இவருக்குன்னா அவன் என்ன சொல்றான், கிராஸ் பர்சன்டேஜ் அண்ட் காஸ்ட்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்புறம் ஆமா கொடுத்துருப்பாங்க. அதாவது காஸ்ட் 100 ரூபாயா இருந்ததுன்னா ப்ராஃபிட் 50 ரூபாய். அப்ப சேல்ஸ் எவ்வளவு? 150 ரூபாய். ஸோ அப்போ 50/100 ஆன் காஸ்ட்னா 50/150 ஆன் சேல்ஸ், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா ஸ்டெப் 1 வந்து ப்ரீவியஸ் இயரோடது வந்து கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துட்டதுனால ப்ரீவியஸ் இயரோடது நம்ம கண்டுபிடிக்க வேணாங்களா? ஓகேவா, டைரக்டா நம்ம வந்து ஓகே ப்ரீவியஸ் இயரோடது கண்டுபிடிக்கிற ரீசன் என்னன்னா க்ளோசிங் ஸ்டாக் வேணும்ல. சாரி க்ளோசிங் ஸ்டாக்கா கண்டுபிடிக்கணும். இங்க பார்த்துலாம் ஓப்பனிங் செலவாசம் ஒரே
2023 இந்த இதே ஆன்சரையும் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ 2023 பாரு, பர்ச்சேசஸ் டேட் வந்து 2,60,000. ஓகேவா? சேல்ஸ் வந்து 1,80,000. கேரேஜ் இன்வெர்ஸ் கரண்ட் இயரோட 1,600. இது வந்து 1,500. கமிஷன் ஆன் பர்ச்சேசஸ், அதாவது கமிஷன் ஆன் பர்ச்சேசஸ்னா 2,60,000ல 5,200. சேல்ஸ் வந்து 1,80,000. இப்போ கிராஸ் ப்ளஸ் பர்ச்சேசஸ் என்ன சொல்றோம்னா சொல்லுமா, காஸ்ட்ல 50%. கரெக்டா? அப்போ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா வந்து 1,80,000 இருக்கு. நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, நல்லா பார்த்துக்கோங்க, காஸ்ட், ப்ராஃபிட், சேல்ஸ். இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி 50% ஆன் காஸ்ட், 50% ஆன் சேல்ஸ்னா இப்படி போட்டுக்கோங்க. 100 காஸ்ட்னா 50 ப்ராஃபிட், 150 சேல்ஸ். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்கான், சேல்ஸ் தெரியும். அப்போ 1,80,000 சேல்ஸ்னா, ஓகே, அப்போ என்னோட ப்ராஃபிட் எவ்வளவா இருக்கும்? 50 divided by 150. ஓகேவா? ஸோ அதான் 60,000. அப்போ இது நீ நெட் ஆஃப் பண்ணா க்ளோசிங் ஸ்டாக்ஸ் 2,06,800. நான் இந்த சம் போடுற பாருங்க. ஸ்டெப் நம்பர் 1. இப்போ calculation of gross profit of previous year in case of 2 years data given. இப்போ இது வந்து இந்த சம்ல not required because gross profit ratio is given. ஓகேவா? of previous years. See, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்றதே gross profit ratio of previous years கண்டுபிடிக்கிறது தான். இதுதான் இல்லையே, அப்ப எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம்? not required. இது ஆல்ரெடி given in the sum. இப்போ நம்ம என்ன பண்ணோம், கரண்ட் இயருக்கு ஸ்டெப் நம்பர் 3 டைரக்டா பண்ணுவோம். Two opening stock 60,000. அப்புறம் பர்ச்சேசஸ் இது எல்லாமே till the date of buyer ஸ்டெப் நம்பர் 3 2,60,000. சேல்ஸ் வந்து 1,80,000. க்ளோசிங் ஸ்டாக் அது கண்டுபிடிக்கலாம் இல்ல. அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்கோம், 2 கேரேஜ் இன்வெர்ஸ் 1,600. 2 கமிஷன், 2% on purchases, 2,60,000 into 2%, 5,200. இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் 2 gross profit. gross profitக்கு தான் இந்த calculation. So 60,000. அப்போ இப்போ இதை டோட்டலா பண்ணோம்னா $2,06,800 க்ளோசிங் ஸ்டாக். புரியுதாடா? இந்த ஸ்டாக் தான், this stock is lost now in 5. புரியுதா? ஸ்டெப் நம்பர், இப்போ இது லாஸ்ட். ஆனா எவ்வளோடா ப்ரொடெக்டட்னு சொல்றாங்க சம்ல, 41,360.
அப்போ total closing stock lost in fire as per records. 2,06,800 less stock protected. Salvage no protected. 41,360. 1,65,440. ஓகேவா? 1,65,440. இது புரிஞ்சுதா? இப்போ எவ்வளோடா இன்சூரன்ஸ் சொல்லியிருக்காங்க? ஃபயர் பாலிசி எவ்வளோ எடுத்திருக்காங்க? இப்போ நீங்க சொன்ன ஃபயர் பாலிசி எடுத்தது பாலிசி டேக்கன் 1,60,000. ஓகேவா? ஃபயர் பாலிசி எடுத்தது இது. ஆனா ஜாப் லாஸ்ட் வந்து 1,65,440. இப்போ நீங்க சொல்லணும் இந்த ஆவரேஜ் கிளாஸ் அப்ளிகபிளா இல்லை. எப்படி? ஸோ ஸ்டாக் கிளாஸ் பாலிசி கம்மியா இருக்கிறதுனால ஆவரேஜ் கிளாஸ் அப்ளிகபிள். ஓகேவா? ஸோ அதான் அடுத்த ஸ்டெப். ஆவரேஜ் கிளாஸ் அப்ளிகபிளா பார்க்கணும். ஆவரேஜ் கிளாஸ் இந்த இடத்துல அப்ளிகபிள். எஸ், இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பா போடணும். இது கால்குலேட்டர், இதுவும் கால்குலேட்டர். இப்போ இது கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அது என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? நெட் கிளைம், அதாவது 1,65,000 எவ்வளோ இது இன்டூ அமௌண்ட் ஆஃப் பாலிசி டிவைடட் பை வேல்யூ ஆஃப் ஸ்டாக் 2,06,800. புரியுதா? ஸோ ஸ்டெப் நம்பர் 1,65,440 into 1,60,000 divided by 2,06,000. So 1,28,000 is your total. இப்படி கூட நீ யோசிக்கலாம்டா. உனக்கு வேற ஒரு ஃபார்முலா மறந்துட்டேன்னா இப்படி யோசி. பாலிசி அமௌண்ட் அதாவது என்னோட டோட்டல் லாஸ் 2,06,800. அதுக்கு எனக்கு இவ்வளவுதான் இருக்கு. 1,60,000 பாலிசி வச்சிருக்கேன். சாரி, டோட்டல் லாஸுக்கு எனக்கு வந்து ஆஃப்டர் சால்வேஜ் இவ்வளோ லாஸ் 1,60,400 கம்மியே இருக்கு. ஓகேவா? அப்போ என்னோட பாலிசி 1,60,000, ஒருவேளை லாஸே 1,60,000 இருந்ததுன்னா என்ன கிளைம் நான் எவ்வளோ பண்ணலாம்? this into this divided by this. ப்ரொபோர்ஷனேட்டா பண்றோம் வச்சுக்கோங்க. இப்படி பண்ணலாம், இல்லை அப்படி பண்ணலாம். சும்மா இந்த சம்மு புக்ல இருக்கிற பேட்டர்ன் மாதிரியே தான் கேட்பாங்க. புக்ஸம் கூட கேட்பாங்க, சொல்ல முடியாது. இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா இருக்கும். இதுல மெயினா நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் கரண்ட் இயர் என்ன, ப்ரீவியஸ் இயர் அதான் best.
உங்களுக்கு டைப் பண்ண ப்ராப்ளம். இந்த இல்லஸ்ட்ரேஷன் 4ல இது தப்பா இருக்குதா? மாத்திக்கணும். மாத்திக்கலாங்களான்னு பார்க்குறேன். இல்லஸ்ட்ரேஷன் 4ல புக்கில் மாத்திக்கோங்க. தப்பாச்சுலாம். இன்சூரன்ஸ் பாலிசி வந்து 1,71,000 மாத்திக்கோங்க. அமௌண்ட் ஆஃப் பாலிசி இருக்குல்லடா 7,10,000, அது 1,71,000. அதுக்கப்புறம் வந்து கரெக்ட் நம்பர் ஃபார் வேஜஸ், இன்சூரன்ஸ் பாலிசி அண்ட் சேல்ஸ். வேஜஸ் வந்து இது 1,80,000 இல்லடா 18,000 மாத்திக்கோங்க. சேல்ஸ் சேல்ஸ் இது சாரி 24 lakhs இல்ல 2,40,000. ஓகே, இப்போ இதெல்லாம் மாத்திட்டீங்களா? இந்த சம் நீங்க போட்டுடலாம் இல்லஸ்ட்ரேஷன் ஹோம்ஒர்க். illustration 5 illustration 5 இதுவும் ஈஸி தான். ஹோம்ஒர்க் illustration 5 illustration 6 7 ஒரே 6 7 ஒரே ஓகேவா? ஆமா 6 and 7 ஒரே மாதிரி. இந்த 2 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அது மட்டும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன். சரிடா சொல்லலாம். இன்னொரு கிளாஸ் என்ன? லாவா? லா ஒரு குட்டி ப்ரொவிஷன் மட்டும்